இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு தான் மாயா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு? நான் கடை ஆரம்பிச்சதே உன்னால தான். நீ எனக்கு 90 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. நோ, 89 lakhs தான். 1 lakh தான் நீ திரும்ப கொடுத்துட்டியே, மறந்துட்டியா? சரி சரி ஓகே, 89 லட்சம். அந்த கடனை நான் எப்படியாவது உனக்கு திரும்ப அடைச்சிருவேன். என்னடா திரும்பவும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? சச்ச, அந்த மாதிரி இல்ல. அந்த பணத்தையே நீ உங்க அப்பாட்ட இருந்தா வாங்கின. என்ன இருந்தாலும் கடனா வாங்கினது தான். அது அவருக்கு கொடுத்துதானே ஆகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னடா கடன் எல்லாம் சொல்லிக்கிட்டு? பர்சனல் தேவைக்காக வாங்கியிருந்தா அது வேற மாயா. ஆனா நான் கடைக்காக வாங்கியிருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது. ஓ, எப்போ நீ நான் கொடுத்த பணத்தை கடன்னு சொல்லிட்டியோ, அப்போ நான் வட்டியோட சேர்த்து கொடுத்தாதான் வாங்கிப்பேன். வட்டியா? ஆமா, கடனை சும்மா கொடுக்க முடியாதுல்ல, வட்டி வாங்கி தானே ஆகணும். என்ன மாயா சேட்டு மாதிரியே பேசுற? அப்படிதானே வச்சுக்கிய. திடீர்னு இப்படி வட்டி கேக்குற, நான் எப்படி அடைக்கிறது? வட்டியும் அசலையும் அடைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? ஒரே ஒரு கிஸ் கொடு, அதை வாங்கிக்கிட்டு நான் விட்டு விட்டு போயிடுறேன். 40 லட்சம் உனக்கு மிச்சமாகுதுல்ல? ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் அடிக்கடி கேப்பியே மொத்தம் கொடுத்து அடைச்சிடலான்னு. அந்த ஐடியா தானே சொல்ற? ஆ, எனக்கு ஓகே. ஏய், நான் கேட்கும் போது நீ கொடுத்தியா? அந்த டீல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் சொல்றது வேற ஐடியா. வேற என்ன ஐடியா மாயா? கடையில என்ன பார்ட்னரா சேர்த்துக்க. பார்ட்னராவா? ஆமா, கடையை நானும் வந்து பாத்துக்கிறேன். சீக்கிரமா கடையை டெவலப் பண்ணலாம். இந்த டீல் உனக்கு ஓகேவா? என் லைஃபுக்கே நீ தான் பார்ட்னரு. என் பிசினஸுக்கும் பார்ட்னரா வந்தா எனக்கு சந்தோஷம் தான். இந்த டீல் எனக்கு ஓகே. ஓகே, இப்ப கடை கிளம்பு. நான் மட்டும் எப்படி போறது? நீங்க தான் இப்ப பார்ட்னர் ஆயிட்டீங்கல்ல, நீங்களும் வாங்க. பார்ட்னர்னா நீங்களும் கடையை பாத்துக்கணும், தெரியும்ல? அப்படியா சொல்றேன்? சரி ஓகே, போலாம்.